இப்போ நடந்த பாரா ஒலிம்பிக்ஸ் 2024 நம்ம இந்தியா 3 தங்க பதக்கங்களோட சேர்த்து மொத்தமா 15 பதக்கங்களை வெற்றி பெற்றிருக்கு. அதுல 2 பதக்கம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிள்ளைங்க. 2 பேருமே பெண்கள் ஒற்றை பிரிவுல பாத்தீங்கன்னா பேட்மிண்டன்ல பதக்கம் வென்றிருக்காங்க. ஒருத்தங்க பிரான்ஸ், ஒருத்தங்க சில்வர் பதக்கத்தை வெற்றி பெற்றது தங்கச்சி துளசிமதி முருகேசன். வெங்கல பதக்கம் வெற்றி பெற்றது மனிஷா ராமதாஸ். இதுல துளசிமதி முருகேசனை பத்தி சொல்லியே ஆகணும். இதுக்கு முன்னாடி நடந்த போட்டிகள் எல்லாம் டஃப் கால், க்ளோஸ் கால்லே போய் அவங்க தோத்து போயிருக்காங்க. இந்த தடவை கொஞ்சம் வருத்தம் தான், கோல்டு மிஸ் ஆயிருச்சு. ஆனா சில்வர் எடுத்ததுல நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை. நம்மளாம் ஒலிம்பிக்ஸ் எந்த அளவுக்கு பெருசா பாக்குறோமோ அதே அளவுக்கு இந்த பாரா ஒலிம்பிக்ஸை பாக்குறது இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா அது பெரிய லெவல்ல விளம்பரம் செய்யப்படுறது இல்ல. ஆனா பாரா ஒலிம்பிக்ஸும் ஒலிம்பிக்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், பாரா ஒலிம்பிக்ஸ்னா என்னன்னு கூட நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. தெரியாதவங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்க. பாரா ஒலிம்பிக்ஸ்ல யாரெல்லாம் கலந்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்புல ஏதாச்சும் ஒரு டிசபிலிட்டிஸ், அதாவது ஒரு சின்ன குறைபாடு, ஒரு கை இருக்காது, அவங்களால ஒழுங்கா நடக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு கால் கூட இருக்காது, இந்த மாதிரியான சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும். அவங்களுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் உருவாக்கப்பட்டது தான் இந்த பாரா ஒலிம்பிக்ஸ். நம்ம துளசிமதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா வேலை செய்யாது. ஆனா உடல்ல என்னதான் குறைபாடுகள் இருந்தாலும் அவங்க விளையாடுறத பாத்தீங்கன்னா அதிர்ந்து போயிருவீங்க, மிரட்டி விட்டுருவாங்க.